ஹிப்ஹாப் ஆதியுடைய 25வது இசையமைத்து அவரே ஹீரோவா நடிச்சு வருகிற 24 வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு நல்ல கருத்தும் இருக்கிற படம். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு சந்தோஷத்துல நான் இருக்கேன். நிறைய ஹீரோக்களை நீங்க வந்து உருவாக்கி விட்டு இருக்கீங்க, வளர்ந்து வரதுக்கான வாய்ப்பாக அமையும். ஆனா நீங்க கொடுத்த ஒரு புகார்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்காமலே வந்து சிம்பு அடுத்த படத்துல நடிக்க போயிட்டாரு. அந்த புகார் அது இப்ப என்ன நிலைமையில சார் இருக்கு? நடிகர் சங்கத்துல ப்ரொடியூசர் கவுன்சில்ல கொடுத்துருக்கோம். அது சுமூகமா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒத்துழைப்பு தரப்படல அப்படின்னு இல்ல தீர்வு கிடைக்கலங்கிறது இல்ல அது கிடைச்சிடும். அதே மாதிரி இனிமே அவர் இந்த படத்துல தக்லைஃப் படத்துல நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு புகார் வச்சிருந்ததாவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதனாலதான் இல்ல அந்த மாதிரி நடிக்க கூடாதுன்னா சொல்ல, ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கு ஒரு படம் நடிச்சு குடிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். அவங்களும் படம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும். இல்ல பண்ணிடுவாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில்ல பேசிட்டு இருக்காங்க. சார் உங்க கம்பெனில நிறைய படம் பண்றீங்க. சரி, 5 படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. பட் உங்க கம்பெனில ரஜினி சார் படம் பண்ண போறதாக கேள்விப்பட்டாங்க. உண்மையா? நீங்க ரஜினி சாரை மீட் பண்ணீங்களா? இல்ல, நான் ரஜினி சாரை மீட் பண்ண பேசிட்டு இருக்கேன். அவரும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனைகளால அந்த படம் டிராப் பண்ணப்படுமா சார்? இல்ல தொடர்ந்து சக்சஸ் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா பேசி முடிச்சுட்டு அந்த படம் எடுக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் ஒரு நடிகர்கள் மேல அதாவது சரியான கால்ஷீட்டோ இல்ல படங்கள் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா வெளிப்படையா வெளியில வந்து எதுவுமே சொல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன காரணம் இருக்கு அப்படின்னு? எல்லாருமே அந்த மாதிரி இல்லைங்க. நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஜெயம் ரவி இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்க திருப்பி வச்சு படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜெயம் ரவியோட 3வது படம் ஜீனி பண்ணிட்டு இருக்கோம். 4வது படமும் பண்ண போறோம். அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் பண்றது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. ஓகே, தேங்க்யூ.